கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையிலே இந்த காணொளியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சந்திக்கத்தக்கதாக கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காகவும் சிலாக்கியத்திற்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட நாம் வேத வாக்கியங்களிலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். எபிரேயர் 5வது அதிகாரம், அதிலே 4வது வசனம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. வாசிக்கப்பட்ட வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான காலை நேர வேளையில் உம்மை நோக்கி ஜெபிக்கத்தக்கதாக நீர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காகவும் சிலாக்கியத்திற்காகவும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய அன்பின் ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆயிரம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் கூட வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைவிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க. உங்க நாமம் மட்டுமே மகிமை பெறட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி எபிரேயர் 5வது அதிகாரத்திலே 4வது வார்த்தை. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஊழியத்துக்கு எந்த ஒரு மனுஷனையும் தகுதிப்படுத்துறது கிடையாது. எந்த ஒரு மனுஷனையும் அங்க அழைப்பது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழியம் கர்த்தருக்குரியது. தேவன் தாமே தம்முடைய முன்னறிவினால் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு சிலரை இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு இப்ப வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அப்போ ஊழியத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா, தேவன் நம்ம கொண்டு வரணும். தேவன் தான் தம்முடைய ஊழியத்துக்காக ஜனங்களை பிடிக்கிறாரு. சரி, இப்போ ஊழியத்துல எத்தனை விதங்கள் இருக்குன்ட்டு நீங்க வேதாமத்துல பாத்தீங்கன்னா, ஏன்னா பொதுவா ஜனங்கள் மத்தியில பேசப்படுற ஊழியம் ஒன்னு பாஸ்டர், அதிகமா பிரபலமான இது. ஆனா பொதுவா தேவன் எத்தனை விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார்ன்ட்டு வேத பகுதியில நம்ம பார்த்தோம்னா, எபேசியர் 4வது அதிகாரம், அதுல 12யும் 13யும் வாசிக்கிறேன். இந்த ஊழியத்தை தேவன் ஏன் வைத்திருக்கிறார், எதுக்காக வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு வேதாமத்துல இருந்து பார்த்தோம்னா, வேதம் மட்டும்தான் நமக்கு சாட்சி. எந்த ஒரு மனுஷனும் நமக்கு சாட்சி கிடையாது, வேதம் மட்டும்தான் சாட்சி. இப்ப பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வார்த்தையை வாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். எதுக்காகவா? மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும்,
சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய, யாருடைய சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது எதுல விருத்தி அடையணுமா? பக்தியில விருத்தி அடைகிறதுக்கு. அவர் என்னென்ன காரியத்தை வச்சிருக்கிறாரு சபையில? வாசிச்சு பார்த்தோம்னா 13வது வார்த்தையை வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. முதலாவது அவர் எதை வச்சிருக்கிறாருனாக்க, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நல்லா கவனிங்க. 5 விதமான ஊழியம். இது 5ம் ஒன்னா சேர்ந்தாதான் பலம். இது 5 தனித்தனியா இருந்தா பலன் கிடையாது. அப்போ ஒரு சபைக்குள்ள இந்த 5 விதமான ஊழியம் இருக்கும்போது அந்த சபை விசுவாசத்திலையும் தேவ வல்லமையிலையும் தேவ அன்பிலையும் தேவ தயவுலையும் தேவ சமாதானத்திலையும் தேவனுடைய அந்த பொறுமையிலையும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா பலப்படும். முதலாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, சிலரை அப்போஸ்தலராகவும். அப்போஸ்தலன் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அனுப்பப்பட்டவன். இந்த சேம் வார்த்தை மிஷனரி என்ற சொல்லுக்கும் பொருந்தும். மிஷனரி என்று சொன்னாலும் அனுப்பப்பட்டவன், அனுப்பப்பட்டவர்கள். அப்போ தேவன் இந்த உலகத்துல வந்து ஒன்றுக்கும் உதவாத 12 பேரை தேர்ந்தெடுத்துக்கிட்டார். என்ன சொன்னாரு? என்னை பின்பற்றி வா. அப்ப இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் வந்து யாரை பின்பற்றி போகணும்? தேவனை பின்பற்றி போகணும். ஏன் தேவனை பின்பற்றி போகணும்னா, அழைத்தது யாரு? தேவன். அப்ப நடத்துபவரும் யாராதான் இருப்பாங்க? தேவனாதான் இருப்பாரு. அப்ப அந்த ஊழியக்காரனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவரும் யாரா இருப்பாரு? தேவனாதான் இருப்பாரு. அதனாலதான் ஒவ்வொரு அப்போஸ்தலனையும் அவர் கூப்பிடும்போது என்னை பின்பற்றி வா. அப்போ அவரை பின்பற்றணும்னா இன்னைக்கு அவர் எந்த வடிவத்துல இருக்கிறாரு? ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பரத்துக்கு போறது அவசியம்பா. ஏன் நான் போகலைன்னா அவர் வரமாட்டாரு. யாரு? தேற்றரவாளன். யாரு? பரிசுத்த ஆவியானவர். யாரு? சத்திய ஆவியானவர். அப்ப அவர் இந்த உனக்குள்ள வரும் பொழுது, ஒரு ஊழியக்கார மனுஷனுக்குள்ள வரும் பொழுது, அந்த ஊழியக்காரரை தேவன் வல்லமையா எடுத்து என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அப்ப இந்த 5 விதமான ஊழியம் எதுக்கு? சபை பக்தி விருத்தி அடைவதற்காக, பக்தியில வளரணும். எந்த ஒரு ஊழியக்காரனும் ஜனங்களை தம் பக்கமா இழுக்காம அந்த ஜனங்களை நேரடியா யாரு கூட கனெக்ட் பண்ணி விடணும்னா, சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட கனெக்ட் பண்ணி விடணும். அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய ஊழியம். இப்போ சிலரை அப்போஸ்தலரா வைக்கிறாரு. அப்போஸ்தலர்கள் வந்து எந்தெந்த இடங்கள் எல்லாம் போனாங்களோ அந்த எல்லா இடங்களிலும் இயேசுவே கிறிஸ்து என்று என்ன செஞ்சாங்க? பிரசங்கம் பண்ணாங்க. சரி, அடுத்ததாக வர்றது சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். தீர்க்க தரிசனம்ன்றது வந்து பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்கலாம்? சீர்கெட்டு போவார்கள். அப்போ ஒரு இடத்துல தீர்க்கதரிசி ஊழியத்தை உடைய ஒரு மனுஷன் அங்க இருந்தாருன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எந்த விதமான தப்பான காரியங்கள்ல சிக்கியிருந்தா கூட அதை தேவன் அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்தி தர முடியும். அப்ப அந்த தீர்க்கதரிசி அந்த சபையில அவர் இருக்கும் பொழுது யாராவது தப்பு தவறு செஞ்சு அந்த சபைக்குள்ள வந்தாங்கன்னா, அந்த தீர்க்கதரிசியின் மூலமா தேவன் பேசுவாரு. எப்ப நீ இந்த தவறுகள்ல விழுந்துட்ட, இந்த தவறை நீ சீர்படுத்திக்கொள் அப்படின்னு நாங்க பேசும் பொழுது, அந்த சபை வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பரிசுத்தமான சபையா இருக்கும், பாவம் இல்லாத ஒரு சபையா இருக்கும். அந்த சபையில தேவனே வாசம் செய்கிற ஒரு சபையா இருக்கும்.
சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கிறது என்னன்னாக்க சிலரை சுவிசேஷகராகவும். இந்த சுவிசேஷகனுடைய வேலையை நீங்க பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள கிடையாது. சுவிசேஷகனுடைய வேலை வந்து ஓப்பன் கிரவுண்ட் வேலை. வெளியில போயிட்டு ஜனங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்துவ பத்தி பகிரங்கமாக அறிவிச்சு அந்த பாவ மன்னிப்பின் சுவிசேஷத்தை அங்க பிரசங்கம் பண்ணி ஜனங்களை இயேசு கிறிஸ்து பக்கமா அழைச்சு, அதுக்கப்புறம் அந்த சுவிசேஷனுடைய வேலை என்னன்னா அந்த ஜனங்களை தம் பக்கமா இழுத்துக்கிட்டு போயிட்டு வேற ஒரு சபையை ஆரம்பிக்காம அந்த சுவிசேஷகன் அந்த எந்த சபையில் அவர் சுவிசேஷகனா இருக்கிறாரோ அந்த சபையில இருக்கிற அந்த மேய்ப்பர்கிட்ட, அதாவது பாஸ்டர் கிட்ட கொண்டு வந்து அந்த ஆடுகளை ஒப்பு கொடுக்கணும். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர்கள் 8வது அதிகாரம். எட்டாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சுவிசேஷகன் இருக்கிறான். அவன் யாரு? அவன் பிலிப்பு. பிலிப்பு வந்து சமாரியாவுக்குள்ள போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றான். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் 12வது வார்த்தையிலிருந்து வாசிக்கிறேன். 8வது அதிகாரத்துல 12வது வார்த்தையிலிருந்து வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதுக்கப்புறம் 13வது வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஒரு சுவிசேஷகன் சுவிசேஷத்தை எடுத்துட்டு ஜனங்கள் மத்தியில போகும்போது அங்க நிச்சயமா அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். இது வேத வார்த்தை. வேதம் மட்டும்தான் சத்தியம். ஏன்னா வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ரோமர் 3வது அதிகாரம் 4வது வார்த்தையில நீங்க பார்க்கும்போது எந்த மனிதனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபரர். வாசிக்கிறேன் கேளுங்க. அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அப்ப தேவன் ஒருத்தர் தான் சத்தியமானவர், மற்ற மனுஷன் எல்லாருமே பொய்யன். இப்போ வேதம் இந்த சுவிசேஷனை பத்தி பேசும்பொழுது அவன் போயிட்டு அங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றான். அங்க அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குது. இந்த அற்புதத்தை அடையாளத்தையும் பார்த்த உடனே சமாரிய ஜனங்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பாத்தீங்களா? பிலிப்பு அந்த ஜனங்களை தம் பக்கமா வைக்காம அப்போஸ்தலர்கிட்ட என்ன பண்றான்? டைவர்ட் பண்றான். அப்ப அவங்க வந்து அங்க கை வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பரிபூரணமா அவங்களுக்குள்ள என்ன செய்யுது? இறங்குது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்தது சுவிசேஷத்துக்கு அப்புறம் வர பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா சிலரை மேய்ப்பராகவும், மேய்ப்பர் தான் பாஸ்டர். இவருக்கு ரொம்ப பொறுமை தேவை. எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சபையில 3 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. ஒன்று உண்மையா விசுவாசிக்கிறவங்க, இன்னொன்று விசுவாசியை போல நடிக்கிறவங்க, பாவனை விசுவாசி. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிசுவாசி. இந்த 3 தரவுப்பட்ட மனிதர்களையும் ஜனங்களையும் இவர் இந்த சபையில மேய்ச்சாகணும்.
3 பேருக்கும் வார்த்தையை கொடுக்கணும். ஆனா பைபிள் சொல்லுது, முடிவு வரைந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ பாஸ்டர்ஷிப்ல வர ஊழியக்காரருக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை, நிதானம் தேவை. நல்ல தேவ சமூகத்துல அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிச்சு, தேவன் எதை பேச சொல்லி ஏவுறாரோ அந்த காரியத்தை சபையில பேசி, சபை ஜனங்களை அந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்த்து விடுற காரியம் பாஸ்டருக்கு உள்ளது. அதுக்கு அடுத்தாப்புல வர ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலரை வந்து என்னவா ஆக்கியிருக்கிறாரா, போதகராகவும் ஏற்படுத்தியிருக்கிறாரு. போதகர்னா இதுல இங்கிலீஷ் வார்த்தையில நீங்க பாத்தீங்கன்னா டீச்சர். இந்த டீச்சருடைய வேலை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தலைப்பை நீங்க கொடுத்து, இதுல நீங்க வேதாமத்துல இருந்து செய்தி கொடுக்கணும் ஐயான்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த டீச்சராக அழைக்கப்பட்ட ஊழியக்காரர், நான் சொல்றது எல்லாமே தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மனிதர்களால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களை பத்தி நான் பேசல. அப்போ ஒரு மனுஷன் தேவனால் அவன் போதகரா அழைக்கப்பட்டிருந்தான்னா, அதாவது டீச்சரா அழைக்கப்பட்டிருந்தாங்கன்னா, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க எந்த தலைப்பை கொடுத்தீங்களோ அந்த தலைப்புல வேத வாக்கியங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து கோர்வையா கோர்த்து ஒரு அருமையான செய்தியை உங்க முன்னாடி வைப்பார். அப்ப இந்த 5 விதமான ஊழியத்தினால என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய சபை கட்டப்படுது. அப்போ இந்த தேவனுடைய சபை கட்டப்படும் பொழுது தேவன் தாமே அந்த சபைக்குள்ள அசைவாடுறார். தேவனே அந்த சபையில காட்சியில நின்று அங்க காரியங்களை செய்வார். இதுதான் வேத பிரகாரமான 5 விதமான ஊழியங்கள். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்படாமல் இந்த கனமான ஊழியத்துக்கு யாராலையும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனை தேவன் அழைக்கும் பொழுது அது கஷ்டமோ, நஷ்டமோ, வியாதியோ, துன்பமோ, வியாகுலமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எதுவா இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் சகித்து கிறிஸ்துவுக்காக துவங்கின இந்த ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் ஓய்ந்திருக்க மாட்டான். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.